நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜூன் 30 பழைய டாஸ்மாக் பார் டெண்டர் முடிவடைவதால் நெறிமுறைகளுடன் புதிய டெண்டர் ஒதுக்கப்படும். டாஸ்மாக் துறையில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்புகளை தொடர்ந்து அதிகாரிகளை மாற்றம் செய்யவும் திட்டம். கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ஜூன் 6ஆம் தேதி நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. சென்னை, தென்காசி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பருவமழை காரணமாக கன்னியாகுமரி, மாஹே, கேரளத்தில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. 18,600 கோடி ரூபாயில் 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 8,200 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாட்டில் L&T நிறுவனம் 3 திட்டங்கள் மேற்கொள்ள இருப்பதாக தகவல். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம். ஊரக உள்ளாட்சித்துறை குறித்தும் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை. தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் சரண்டர் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடிதம். மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரும் தப்ப முடியாது என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் திட்டவட்டம். ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. தமிழகத்தில் மின்தடை உள்ளிட்ட மின்சாரத்துறை பிரச்சினைகளை சரி செய்ய நிச்சயம் கால அவகாசம் தேவை. மின்சாரத்துறையில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரி செய்வதற்கான 100% பணிகளை தொடங்கியிருப்பதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. எதெல்லாம் மேஜர் ஃபால்ட் இருந்துச்சோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்கே தேவை உடனடியாக எங்கே தேவை எங்கெங்கெல்லாம் உடனே சப்ஸ்டேஷன் தேவை, ஸோ இதை எப்படி சீராக்கிற அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வர்ற அந்த காலங்களில் பெரிய அளவில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முதல்வரிடமும் அனுமதி பெற்று எங்கெங்கெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியுமோ அது சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இல்லை கண்டிப்பாக தேவைப்படும். மின்வெட்டு பிரச்சனையை திசை திருப்பும் முயற்சியாக ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என்று புகார் கூறுவதாக செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. மின்வெட்டுக்கான காரணம் குறித்து ஆய்வுக் கூட்டத்தை அமைச்சர் நிர்மல்குமார் நடத்தவில்லை என்றும் பேட்டி. இதுவரைக்கும் நான் விசாரித்த வகையில் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை கூட முழுமையாக மின் விநியோகத்திற்கான அந்த கூட்டங்களை நடத்தலை அப்படிங்கிறது தான் கருத்து. மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. தன்னை யாரோ மிரட்டுவதாக அமைச்சர் சொல்கிறார் என்றால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை என்ன? அமைச்சருக்கே பாதுகாப்பற்ற சூழல் எனில் சாமானிய மக்கள் பாதுகாப்பின் நிலை என்ன என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரை மிரட்டக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்போ நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஒரு அமைச்சரையே யாரோ ஒருத்தர் மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே சொல்லும்போது அப்போ சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்க வேண்டியதான்.
மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் முக்கிய கோப்புகள் மாயமானது ஊழல் ஆதாரங்களை அழிப்பதற்கான சதியாக இருக்கக்கூடும் என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஹார்ட் டிஸ்குகளை திருடியவர்கள் யார், அதற்கான காரணம் என்ன, கண்காணிப்பு கேமரா வேலை செய்யாதது ஏன் உள்ளிட்டவை குறித்து தமிழ்நாடு அரசு விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தனியார் பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு கட்டணம் வசூல் செய்கிறார்கள் என்பதை வெளிப்படைத்தன்மையோடு தெரிவிக்க வேண்டும். அதிக கல்வி கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்கலாம் என்றும், தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. பள்ளிக்கூடங்கள் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டே ஆகணும். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிங்களா அப்படிங்கிறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ்க்கை. அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது குறித்து தமிழக அரசின் முடிவு என்ன? வரும் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தினால் என்ன? உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்றும் நீதிபதிகள் சரமாரி கேள்வி. குற்றாலம் பழைய குற்றாலம் செல்லும் பகுதியில் சுங்க கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. தென்காசி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழக புதிய சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பொறுப்பேற்பு. சட்டப்பேரவை செயலாளராக இருந்த சீனிவாசன் ராஜினாமா செய்த நிலையில் பதவியேற்றுக் கொண்டார். சென்னை மீனம்பாக்கம் ஆதிதிராவிடர் நலப்பள்ளி அருகே செயல்படும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுவை முற்றுகையிட்டு மக்கள் கோரிக்கை. அந்தியூர் அருகே டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்ட பெண்களிடம் தவறாக பேசிய மதுப்பிரியருக்கு அடி உதை. பெண்களிடம் இருந்து மதுப்பிரியரை பத்திரமாக மீட்டு அனுப்பி வைத்த போலீசார். அரசு நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா மற்றும் தாவேக எம்எல்ஏ இடையே மோதல் போக்கு. முதல் நிகழ்ச்சியில் எம்எல்ஏவை மேயர் பிரியா அவமதித்ததால் இரண்டாவது நிகழ்ச்சியை புறக்கணித்து சென்ற தாவேக எம்எல்ஏ பல்லவி. பள்ளி கட்டட திறப்பு நிகழ்ச்சியில் தாவேக எம்எல்ஏவை அவமதிக்கவில்லை என்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம். வேண்டுமென்றே பிரச்சனை செய்ய நினைப்பவர்களை என்ன சொல்ல முடியும் என்றும் ஆவேசம். அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலைங்க. இப்போ 8:45 வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே. நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே, புறக்கணிக்கலையே. உள்ளே போயிட்டு குத்துவலுக்கு ஏற்றிட்டு, நீங்கள் எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவலுக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் அ மேயர் ப்ரோட்டோகால் பற்றி நான் ஏற்றினேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்றைக்கி போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்ததுன்னா தெரிஞ்சிடும். யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை. அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? மாநில தலைவர் என்கின்ற முறையில் அண்ணாமலை ராஜினாமா என்று என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. புதிய கட்சி தொடங்குவது குறித்து அண்ணாமலை இதுவரை யாரிடமும் பேசவில்லை என்றும் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில். புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவரும் இதுவரையும் யாரிடம் பேசவில்லை. நாங்களும் அவர்களிடம் இது குறித்து எந்தமான பேசவில்லை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல் நாங்கள் வழக்கமாக நாங்கள் அவர்களிடம் பேசிக்கொண்டோம். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர்கள் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை.
கட்சியில் இருந்து தன்னை நீக்கியதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு வாபஸ். கட்சி நடவடிக்கைகளில் ஓபிஎஸ் தலையிட தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கும் வாபஸ். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் எங்கள் எம்எல்ஏக்களை மதிமுக எம்எல்ஏக்களாக கூற முடியவில்லை என்று துரை வைகோ ஆதங்கம். எங்கள் கட்சியில் உள்ள ஒருவர் மற்றொரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவதை எப்படி ஏற்க முடியும் என்றும் கேள்வி. இயக்கம் தன்னுடைய சின்னத்தில் இல்லாம இன்னொரு இயக்கத்துல சின்னத்தில் நிக்கிறது அது தன்னுடைய தனித்துவத்தை அது இழக்குது. கூட்டணி தலைமைக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்க வேண்டாங்கிற அதன் அடிப்படையில் நாங்கள் போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நிர்வாகிகளுடைய மன வேதனையை எங்களுடைய துரதிருஷ்டம் சொல்லணும். இது தவறுங்கிறது நான் இது தவறு சொல்லவே மாட்டேன். நான் ஒரு இயக்கம் இன்னொரு இயக்க சின்னத்தில் போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய பொதுக்குழுல தலைமை விரும்புதோ இல்லையோ என்னுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை, எங்க இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கும். தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இல்லை. சீர்காழி தொகுதியில் மதிமுகவினர் சொந்த சின்னத்தில் நிற்பதாக அறிவித்த பின் ஏன் மாற்றினார்கள் என்றும் ஜவாஹிருல்லா கேள்வி. எங்களுக்கு அது போன்ற குறை சொல்வதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் நிச்சயமாக இல்லை. ஏன் திரு வைகோ அவர்களோ துரை வைகோ அவர்களோ அந்த கருத்தை இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் அதை சொல்லியிருக்கக்கூடாது? அவர்களுக்கு சீர்காழியில் தனி சின்னம் தான் ஒதுக்கப்பட்டது. அந்த தனி சின்னம் வேண்டாம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்ததுக்கு பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் தாவேக அரசு பதவியேற்று ஒரு மாதத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் தள்ளப்பட்டுள்ளது. நாள்தோறும் நடக்கும் குற்றங்களை சுட்டிக்காட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் மக்கள் சொல்றது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுனாலதான் எல்லாரும் கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் விவசாயிகள், ஒரு பக்கம் பெண்கள், ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்ப இது பீக்கா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. ஒரு வாக்குறுதி நம்ம சொன்னா நிச்சயம் அதை செய்யணும். சிங்கப்படை சீக்கிரமா அமைங்க முதலமைச்சர் அவர்களே. தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பாலியல் வன்கொடுமை, சிறு குழந்தைகள் இருந்து எல்லாம் பாதிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு அரசு தடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். விலை உயர்வுக்கு மத்திய அரசு முடிவு கட்டவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் எச்சரிக்கை. பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் லோடு ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்து நூதன போராட்டம். காவல்துறையினர் அனுமதிக்காததால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு. திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் வளாக கடைகளுக்கான வாடகையை குறைக்க உத்தரவிடக் கோரி மனு. வழக்கு தொடர்பாக 8 வாரத்தில் முடிவெடுக்க அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்திருப்பதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து சேதம். எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள். யூடியூபர் திருச்சி சூர்யா சிவா கைது. தலைமறைவான முக்தாருக்கு போலீசார் வலைவீச்சு.
பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் குழந்தைகள் குறித்து ஆபாசமாக பேசியதாக அளித்த புகாரில் நடவடிக்கை. நான்காயிரத்து 125 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் 110 கிலோமீட்டர் தூரம் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். ஜூன் 10ஆம் தேதியுடன் நீண்டகால பதவியில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்கின்ற சாதனையை நிகழ்த்தவுள்ளார் மோடி. தொடர்ச்சியாக 4399 நாட்கள் பிரதமராக பதவியில் நீடித்த முதல் பிரதமர் என்கின்ற பெருமையை பெற்று அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல் சாதனையை படைக்க உள்ளார் பிரதமர் மோடி. இந்தியா வந்துள்ள வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடியை சந்தித்து இரு நாடுகளின் நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை.